நாள் ஜேர்னி ரொம்ப அழகா இருந்தது. 20 எக்ஸ்பர்ட்ஸும் நமக்காக நிறைய விஷயங்களை, சிறந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ள நமக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து புதுசா நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அதனுடைய நிறைவு நாளாக இருக்குது. இந்த 20 நாளும் உங்களை என்கேஜ் பண்ண எல்லா சகோதரிகளுக்கும் இன்னும் இந்த செஷனை நல்ல முறையில நமக்கு நடத்தி கொடுக்க உதவிகரமாக இருந்த சிஸ்டர் அலிமா ரெஹானா அவங்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஒரு விஷயத்த முழுமையா செய்யறதுக்கு நமக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த செயலை செஞ்சதுக்கு தான். ஸோ அந்த வகையில அலிமா ரிஹானா அண்ட் ஜீனத் ரலீனா, ஸோ நமக்கான ரெக்கார்டிங் இது எல்லாத்துக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஷஃபீக் அஹமத், ஸோ அவ ஒரு பிஆர்ஓவா இருந்து யாரையெல்லாம் என்னெல்லாம் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலா அண்ட் நாட் பட் லீஸ்ட் அமினா பிவி, அவங்களுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு விஷயத்த இப்போ நான் இதை செய்கிறேன்னா அதனுடைய பேஸ் அவங்க தான் வச்சது. ஸோ கைர் அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அது இவங்க இல்லாமல் இந்த 20 நாளுமே தொடர்ந்து வகுப்புக்கு வந்து நான் எந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கறணும் அப்படின்னு ஆசையோடு வந்த எல்லா சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச நம்ம கூட நம்மளோட எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் ஜெசிமா பேகம் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இவங்க எம்எஸ்சி சைக்காலஜி அண்ட் என்எல்பி ப்ராக்டிஷனராக இருக்காங்க. கரியர் அண்ட் பேரண்டிங் கோச்சாகவும் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நமக்கு கூட பேச போற டாபிக் என்ன அப்படின்னா அனாலிட்டிக்கல் மைண்ட் செட். புதுசா இருக்குல்ல? ஆமா, புதுசாதான் இருக்கும். என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, கவனிங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். We gladly welcome you to our community. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஆல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அனலிட்டிக்கல் மைண்ட் செட். ஸோ அது என்ன சுண்ணா மைண்ட் செட்டுன்னு அதில் வேற போட்டிருக்கீங்களே, அது எப்படி லிங்க் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ யாருக்காச்சும் இதுக்கு முன்னாடி இது என்ன இது மைண்ட் செட்டோடைய ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? நான் இது கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு. இல்ல. ஓகே. ஸோ எல்லாரும் சாட் பாக்ஸ்ல ஆக்டிவா இருங்க. ஓகே. ஓகே. இப்போ ஒரு கிளாஸ் வந்து உடைஞ்சிருதுன்னு வைங்களேன். ஒரு கிளாஸ் வந்து உடைஞ்சிருச்சு. அப்போ அந்த கிளாஸ் உடைஞ்ச உடனே நம்மளுக்கு எப்படி டென்ஷன் ஆகும்? இந்த பேக்ரவுண்ட்ல நான் வச்சிருக்க இமேஜ் மாதிரி ஆகுமா? ச்சோ உடைஞ்சிருச்சே அப்படின்னு இருக்குமா? எந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு? என்ன ரியாக்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் குடுப்பீங்க? இந்த ஒரு கிளாஸ் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது? இதுக்கு யாரோ ஒரு நம்ம பசங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னா, "ஏன் இத உடைச்ச?" அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்படி இல்லையா? இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உடைச்சுட்டாங்க அப்படின்னா, "இது ஏன் பார்த்திருக்க கூடாதா? பார்த்து பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் வெளில வரும். கரெக்ட்டா? சடனா ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே நம்ம பிரைன் வந்து அந்த ரியாக்ஷன் பண்ணிடும். அந்த ரியாக்ஷன் வெளில வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் இருப்போம். இல்லையா? "அச்சோ! என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு. இத நம்ம எப்படி வந்து அனலிட்டிக்கலா திங்க் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளமையும் எப்படி அனலிட்டிக்கா அந்த ப்ராப்ளம் வந்து திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம். அந்த மைண்ட் செட் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் வருது. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தப்பா நடக்குது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி திங்க் பண்றோம் அப்படின்றது தான். மோஸ்ட்லி எல்லாரும் எங்கருந்து திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட் தான். நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்? அந்த விஷயம் நடக்குதா? என்னடா இது இப்படி நடந்துருச்சே! யா அல்லாஹ்! என்ன பண்றது நானு? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றது? என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனா, நம்ம பிரைன்ல யூஸ் பண்ணி நம்ம திங்க் பண்ண மாட்டோம். நம்ம பிரைன வந்து நம்ம கனெக்ட்டே யோசிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஓகே இது நடந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு நம்ம பிரைன ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு வரைக்கும் இப்ப 20 இது வந்து 20த் செஷன் அப்படின்னு சொல்லும்போது 19 செஷன்ல நீங்க நெறைய விதமான செஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய விதமான ட்ரெய்னிங் செஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல நீங்க ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் பார்த்துக்கலாம். மத்த விஷயங்கள் நெறைய பார்த்திருப்போம். எல்லாமே மிக்ஸ்ட் ஆயி தான்
இதுலயும் வரும். ஆனா இதுல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ எந்த மாதிரினா ஓகே இந்த கிளாஸ்ல இருந்து நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்றது என்னன்னு கூட நீங்க லாஸ்ட்ல எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு செஷனா தான் இது இருக்கும். ஓகே, சோ கோயிங் இன்டு த இன்டெப்தா நம்ம இந்த டாபிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ அனலிட்டிக்கல் மைண்ட் செட் ஒன்னும் இல்ல, சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து கிளியரா திங்க் பண்ணும். சோ யாருக்கெல்லாம் வந்து மேக்ஸ் பிடிக்கும்? இங்க இருக்கிறவங்கள யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிச்ச சப்ஜெக்ட்? மேக்ஸ் பிடிச்சவங்க யாராச்சும் இருக்கீங்களா? நிறைய பேருக்கு மேக்ஸ்னா கொஞ்சம் பயம் இருக்கும். அப்படி இருக்கா? சோ நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்னா கொஞ்சம் பயம் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஆனா அந்த மேக்ஸ வந்து ஒரு சம்மும் ஒரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் இல்லாம அந்த சம்ம நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம பிரைனுக்கும் அந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ண போறோம். எப்படி ரிலேட் பண்ண போறோம் மேக்ஸோட. ஓகே, சோ மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. a+b² அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ ஒரு சம் இருக்கு, அந்த சம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரியே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படி இப்படி 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 நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். இதே ஃபார்மட்ல நம்ம போனா என்ன, இந்த ஃபார்மட்ல நம்ம சால்வ் பண்ணா என்ன அப்படின்னு நம்ம அனலிட்டிக்கலா திங்க் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் திங்க் கிளியர்லி. நம்ம அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், இந்த ஃபார்முலா போட்டா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல இந்த ஃபார்முலா போட்டா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம அதை திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் டீப்லி அப்படின்னா என்னன்னா, பாதி ஸ்டெப் போட்டுட்டே இருப்போம், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றது இப்போ அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி வரும்போது அங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு பண்ணணும்னா எதுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம திங்க் பண்ணி அங்கேயே ஸ்டாப் ஆயிடாம அதையும் கிளியரா நம்ம டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷனை கொண்டு வரதுதான் இந்த அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டோடைய பேசிக் மெயின் திங்க். இதுதான். ஓகேங்களா? இப்போ இதுல இன்டெப்தா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேரண்டிங்ல யூஸ் பண்ணலாம், மேரேஜோட கம்யூனிகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஹோம்ல ஒரு மெயினா டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைம் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். புதுசா பிசினஸ் பண்ண போறீங்க, நான் வந்து புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். எமோஷனலா என்ன நான் பேலன்ஸ் படுத்திக்கணும், நான் எதுக்கு எடுத்தாலும் டக்கு நான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கீங்களா, அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைலுக்கு பெஸ்ட் அனலிட்டிக்கல் மைண்ட் செட் தான் ரிலேட் ஆகும். ஏன்னா நம்ம அடிக்கடி இஸ்லாமிக்ல என்ன சொல்றோம், சபரோட இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சுன்னா சொல்லி கொடுத்திருக்கானோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், நபி என்ன பண்ணாங்களோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவோம். நபி அவர்கள் என்ன சுன்னாவெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுல மெயின் திங் இதுதான். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஆங்கர்ல ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய ஹதீத் நம்ம பார்த்திருப்போம், குரான்லயும் கூட இருக்கு. சோ அதேதான் அனலிட்டிக்கல் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் நீ ரியாக்ட் பண்ணாத, பாஸ் பண்ணி நீ யோசி அப்படின்றதுதான் அனலிட்டிக்கல் மைண்ட் செட். சோ அனலிட்டிக்கல் மைண்ட் செட் எப்படி இஸ்லாமிக்குடைய சுன்னால கனெக்ட் ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடலாம். ஓகே, ஹை. சோ எமோஷனல் மைண்டும் அனலிட்டிக்கல் மைண்டும் எப்படி டிஃப்ரெண்டா நம்ம பார்க்கறது அப்படின்னு சொன்னா, இது லாஜிக்கலா இருக்கு சிஸ்டர், அதே மாதிரி தானே இது எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க. எமோஷனல் மைண்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்டா நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். இப்படிதானே, இதுதானே நடக்கும், என்ன இப்படிதானே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுவோம். அதே மாதிரியே ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்போம், என்ன நடக்க போகுது, என்ன இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோவம் வரும். ஆஸ் யூஷுவல் அது வர விஷயம், ஃபர்ஸ்டே நம்ம அதுதான் வரும். அதே மாதிரியே இது அனலிட்டிக்கல் திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நடக்கிற சிச்சுவேஷனை பார்க்கணும். உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. பாஸ் பண்ணிட்டு சரி ஓகே அப்சர்வ் பண்ணுங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே போய் கத்தாம அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எவால்வேட் பண்ணணும். இது எப்படி போடணும் அப்படின்னு நம்ம சம் பார்ப்போம்ல, அந்த சம்ம வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு எவால்வேட் பண்றது. அதே மாதிரிதான் அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்க அதெல்லாம் ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்காக கொண்டு வந்திருக்க மெத்தட் நானு ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் வேர்ட்ல எஸ் ஃபார் ஸ்டாப் ரியாக்டிங். ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ரியாக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. எடுத்த உடனே நான் ரியாக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் டி ஃபார்
திங்க் கிளியர்லி. இந்த ப்ராப்ளம்னா ஓகே. இதுல நான் இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு நெக்ஸ்ட் இது மாரி நான் பண்ணா என்ன ஃபேக்ட்? இது உண்மையான ப்ராப்ளமா? நானே ஒரு ப்ராப்ளம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இது வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நான் பண்ணா இதுக்கு வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? ஓகே. இந்த ப்ராப்ளம் எனக்கு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இத நான் வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற ப்ராப்ளம் எது அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத வந்து எவாலுவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்? அப்படின்றத பிளானும் பண்ணிக்கோங்க. சோ அதுதான் STEP ஸ்டெப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் ரியாக்டிங். ரியாக்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிடுங்க. தி நல்லா திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபார் எவால்வேட். என்ன ஃபேக்ட்டோ அத வந்து நீங்க எவால்வேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபார் பிளான் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே உட்கார்ந்து நம்ம வொரி பண்ணிட்டே இல்லாம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அண்ட் லாஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஹோப் என்னன்னா சீக் அல்லாஹ்ஸ் கைடன்ஸ். அல்லாஹ்வுடைய கைடன்ஸையும் நம்ம வந்து சீக் பண்ணி இருக்கணும். சோ நீங்க வந்து எப்பலாம் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கிற ஃபீல் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டெப்ன்ற மெத்தட நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுதான் நீங்க பாஸ் பண்ணி அத திங்க் பண்றது, சபரோட அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ற விஷயம். எமோஷனலா நம்ம போய் ரியாக்ட் பண்ணி, எடுத்தோனே ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம். யா அல்லா! நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதே! நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். என் பையன வந்து உடனே அடிச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கோவமா பேசிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரியாக்ட் பண்ணாம, நீங்க இந்த மாரி பாஸ் பண்ணி, சரி எதனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்க? எதனால அவங்க அப்படி பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டெப்ஸ் அப்படின்ற மெத்தட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இட் வில் பி நீங்களே உங்க லைஃப்ல அந்த சேஞ்சஸ பார்ப்பீங்க. ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் நடக்கக்கூடிய விஷயத்த இந்த ஸ்டெப்ஸ் அப்படின்ற டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆமா. நான் வந்து கொஞ்சம் சபரோட இருந்ததால இந்த பிரச்சனை பெருசா ஆக வேண்டிய பிரச்சனை ஸ்மால் ஆயிடுச்சு. சின்னதுலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஓகேயா? ஓகே. இந்த ஸ்டெப்ஸ் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? இந்த ஸ்டெப் மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி. ஒரு ப்ராப்ளம் வருது. இதுவும் இன்னொரு டெக்னிக் மாரி தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இது 2ம் ரொம்ப யூஸ்ஃபுல். என் லைஃப்ல பெர்சனலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஸ்டெப்ஸ் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒய்ன்னு கொஸ்டின் பண்றது. ஒய் எதனால? ஒய் அப்படின்னு கொஸ்டின் பண்றது. யாருக்காச்சும் இது ஐடியா இருக்கா? ஒய் என்ன ஒய் அப்படின்னு? என்ன சிஸ்டர் ஒய்ன்னு சொல்றீங்களே என்னது அது? எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு. இல்ல. சோ ஒய் அப்படின்னா 5 ஒய். இப்ப ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா 5 ஒய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஒய்ய வந்து நம்ம கேட்க போறோம். ஓகேயா? சோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் இப்ப வருது. ஐ கெட் ஆங்ரி ஈசிலி. நான் சீக்கிரமா ஈஸியா கோவப்பட்டுருவேன். அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? நான் உடனே கோவப்பட்டுருவேன். ஈஸியா நான் கோவப்பட்டுர்றேன். அது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு சிஸ்டர். அப்படின்னு இருக்கீங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, why do you get angry easily? சீக்கிரமா எதனால நீங்க கோவப்படுறீங்க? நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன். அதனால தான் நான் கோவப்படுறேன். அப்படின்றது உங்களுக்கு ஆன்ஸரா? இல்ல உங்களுடைய ஆன்ஸர் என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடலாம். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதால எனக்கு வந்து அந்த மாரி கோவம் வருது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. பெர்சனலா நானே சொல்றேன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒய் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதனால நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு நான் யோசிக்கணும். எனக்கு டெய்லி ஒர்க் வந்து அதிகமா இருக்கு. அதனால நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு யோசிச்சா, அப்போ அந்த டூ மச் ஆஃப் எதனால உனக்கு டூ மச் ஆஃப் ஒர்க் இருக்கு? அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க உங்களே கேட்டுக்கலாம். மிரர் முன்னாடி நின்னுட்டு, எதனால நான் கோவப்படுறேன்? எனக்கு ரொம்ப அதிகமா ஒர்க் இருக்கு. ஓகே. எதனால உனக்கு டூ மச் ஆஃப் ஒர்க் இருக்கு? நான் எல்லா ஒர்க்குமே தனியா தான் பண்றேன். ஓகே. எதனால நீ தனியா பண்ற? வர ஆன்ஸரே திரும்ப ஒய்ன்னு கொஸ்டினா வைங்க. எதனால நீ தனியா பண்ற? எனக்கு வீட்ல ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, என்னோட ஃபேமிலில. எதனால உனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல? நான் வந்து ஒரு ஒரு ஹெல்ப் வேணும் அப்டின்னா, நான் வந்து அந்த ஹெல்ப்ப வந்து கேட்க மாட்டேன். எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். அப்போ உங்களுடைய சொல்யூஷன் என்ன? ரூட் காஸ் என்ன அப்டின்னா, நீங்க ஆங்கரா இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு சொன்னீங்க என்கிட்ட ப்ராப்ளம்ன்னு. ஆனா, நீங்க போய் ஹெல்ப்ப கேட்காத ஆளு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காத ஆளு. கம்யூனிகேட் நீங்க கிளியரா பண்ணீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ். நீங்க கோவப்படுற ஆள் இல்ல. நீங்க ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ். சார் நான் கோவமா இருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். எதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்? எனக்கு ஓவரான அதிகமான ஒர்க்ஸ் இருக்கு. அதனால தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். அப்போ ஓவரா அதிகமா ஏன் ஒர்க் இருக்கு? என்னோட வீட்ல எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. அப்படி ஹெல்ப் பண்ண யாரும் இல்லன்னா, ஏன் நீ உன் வீட்ல ஹெல்ப் பண்ண யாரும் உனக்கு பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா, நான் யாரையும் கேட்க மாட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு என்னுடைய மைண்ட் செட். கிளியரா நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ரூட் புரிஞ்சுதா? என்னன்னு? என்னுடைய ஃபியர் ஆஃப் ஆஸ்கிங் ஹெல்ப் தான் என்னுடைய பிரச்சனையே.
யாருக்கெல்லாம் இது கிளியர் ஆச்சு? இந்த 5 வைஸ் யாருக்கெல்லாம் கிளியர் ஆச்சு? இந்த மாரி உங்களுக்கு வர ஆன்ஸரையே நீங்க வைன்னு கொஸ்டின் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் எதனால வருதுன்னு ரூட் காஸயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாரி இந்த ரூட் காஸ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். ஏன் இத நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு யோசிக்காம, நீங்க இந்த ரூட் காஸ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த 5 வைவ வச்சு. இது உங்களுக்கு யாருக்காச்சும் பிரச்சனைன்னு சொன்னாலும் அவங்க கிட்ட கேட்கலாம். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு உங்களுடைய கிட்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து லூஸ் இன்ட்ரெஸ்ட் விட்டுறீங்க. ஓவரா கோவப்பட்டுறேன். நான் வந்து பேஷண்ட்டே இல்லாம பண்றேன் அப்படின்னா, அதுக்கும் 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நம்ம. எதனால நான் பேஷண்ட்ட விடுறேன் அப்படின்னா, என்னுடைய பசங்க வந்து தே ஆர் நாட் லிசனிங். நான் சொல்றத கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏன் அவங்க கேட்கறது இல்ல அப்படின்னா, நான் வந்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீ இத படி, நீ இத பண்ணு அப்படின்னு இருக்கு. அதனால தான் அவங்க கேட்க மாட்றாங்க. அப்போ எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பிரேக் என்னோட மை செல்ஃப்க்குன்னு ஒரு பிரேக்கே எனக்கு இல்ல. அதனால தான் அந்த மாரி கோவமா ரியாக்ட் பண்றேன் போல. அப்போ எதுக்கு நீங்க ரெஸ்டிங் டைம் எடுக்காம இருக்கீங்க? ஏன் உங்களுக்காக உங்களுக்கு ரெஸ்ட் டைம் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு நல்ல மதர். நான் பிஸியா தான் இருக்கணும். டோட்டலி இருக்கிற மதர்ஸ் எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க. மார்னிங்ல இருந்து நான் ஈவினிங் நைட் வரைக்கும் ஃபுல்லா நான் ஒரு நல்ல மதர். நான் என் பசங்கள ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ரெஸ்ட்ன்னு எடுக்கிறதே இல்ல. இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்ட் நம்ம யாரும் எடுக்கிறதே இல்லையே! அப்போ உங்களுடைய ரூட் காஸ் என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சுட்டீங்களா? உங்களுடைய ரூட் காஸ் என்ன? நீங்க ராங் பிலீஃபா இருக்கீங்க. உங்களுக்குன்னு செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மதரா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க செல்ஃப் கேரே வந்து சும்மாலே இருக்கு. நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். நம்மளோட செல்ஃப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாரி ஒரு ப்ராப்ளமையும் இந்த 5 ஒய் அப்டின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பசங்க கிட்ட கோவப்படுறீங்களா? ரூட் காஸ் என்னன்னு பாருங்க. உங்க செல்ஃப் ஹெல்த்த நீங்க பார்த்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமையும் இந்த 5 ஒய் மெத்தட வச்சு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் இந்த 5 ஒய் மெத்தட் வந்து புரிஞ்சுது? ஓகே. ஸோ 5 ஒய் மெத்தட்ல வந்து இந்த பேஷன்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய பேஷன்ஸ் எப்படி பண்றது? இந்த 5 ஒய் மெத்தட் யாரெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் நான் இந்த 5 ஒய் மெத்தட யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த 5 ஒய் மெத்தட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா எந்த மாரியான இஷ்யூஸ் இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ கமிங் பேக் டூ அவர் இந்த இந்த இதெல்லாம் எப்படி அனலிட்டிக்கல் மெத்தடோட நீங்க வந்து லிங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஆமா. இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து ராங்கான டெசிஷனோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா இந்த 2 டெக்னிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? இந்த 2 டெக்னிக்ஸ வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்றீங்களே சிஸ்டர், எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அ உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் ஏதோ ஒரு இஷ்யூஸ் நடக்குதுன்னு வைங்களேன். இதுக்குமே நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய ஸ்டெப் மெத்தட்ல நான் கனெக்ட் பண்றேன். உங்க ஹஸ்பண்டுடைய ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா, அ நீ நான் ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன இக்னோர் பண்றாங்க, என்ன வந்து இது பண்றாங்க, அது பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அது எங்கருந்து யோசிக்கிறீங்க? எமோஷனலா, அனலிட்டிக்கலா அது? எமோஷனலா யோசிக்கிறதா? அனலிட்டிக்கலா யோசிக்கிறதா? என்ன இக்னோர் பண்றாங்க. நான் கால் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. ஸோ என்ன அவ்வளோதான். என்ன நான் கால் பண்ணா அவ்ளோ என்ன பிஸி அப்படின்னு நீங்க யோசிக்கிறது வந்து அனாலிட்டிக்கல் மைண்ட் செட்டா, எமோஷனலா நீங்க யோசிக்கிறது. எமோஷனல். குட். வெரி குட். ஸோ எமோஷனலா நம்ம யோசிக்கிறதால தான் நம்மளுக்கு உடனே அந்த மாரி இதுவே அனலிட்டிக்கலா இருந்துச்சுன்னா, திரும்ப கால் பண்ணி பார்க்கலாம். சரி ஏதோ ஒரு ஒர்க் பிஸியா இருப்பாங்க போல. அப்படின்னு நம்ம அனலிட்டிக்கலா அத வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஓகேயா? சோ அதே மாரியான இன்னொரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு பசங்க வந்து படிக்கவே மாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். "நீ படிக்கலன்னா பாஸே ஆக மாட்ட. நீ வந்து படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவ." அப்படின்னு நம்ம சொல்றது எமோஷனலா, அனலிட்டிக்கலா? எமோஷனல். "படிக்க மாட்ட, நீ படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவ." அப்படின்னு சொல்றது எமோஷனல். எமோஷனலா நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறது. இதுவே அந்த இடத்துல, "எதனால என் பையன் வந்து படிக்கல?" ஸ்டாப் ரியாக்ட்லாம் கோவமா படாம, எதனால அவங்க வந்து படிக்கல அப்படின்றத திங்க் பண்ணுங்க. டயர்டா இருக்கானா? அவனுக்கு நான் சொல்லி தர்றது புரியலையா? அவனுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுதா? இல்ல அவனுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இந்த சப்ஜெக்ட்ல நான் சொல்லி தரேன் அவனுக்கு புரியல. அந்த மாரி ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. வந்து எவால்வேட் பண்ணுங்க. என்ன உண்மைன்னு கண்டுபிடிங்க. அதுலருந்து என்ன உண்மை? ஆமா அவனுக்கு டயர்டா இருக்கு. ஆமா அவனுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியல. ஆனா நான் சொல்லி தர்றது அவனுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு எவால்வேட் பண்ணுங்க. அதே மாரியே பிளான் நெக்ஸ்ட். அப்போ
அவனுக்கு நான் சொல்லித்தரது புரியலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அவனுக்கு எப்படி சொல்லித்தரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும். நம்ம பையனுக்கு எப்படி சொல்லித்தரலாம் நம்ம கத்துக்கணும். நம்ம சொல்லித்தரது அவனுக்கு புரியல, அவனும் படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்த நம்மளுக்கு தான் ப்ரெஷரும் கூடும், அவனுக்கும் ஒண்ணும் புரியாது. அதனால நம்ம பையனுக்கு இது புரியல அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறேன். எப்படி அத சொல்லி தரலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் அத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போணும். அதே மாரியே இந்த மாரி ஒரு ஸ்டெப்பா நீங்க பாஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் இந்த அனலிட்டிக்கல் மைண்ட் செட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாரி நம்மளுடைய சுன்னால ஒரு ஹதீதும் இருக்கு. உள்ள மாற்றம் இல்லாமல் வெளி மாற்றம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி அல்லாஹ் நம்ம உள்ளத்துல நம்ம மாற்றம் பண்ணாதான் நம்மளுக்கு வர ஹெல்ப்புமே அல்லாஹ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு ஹதீதுமே இருக்கு. அதனால ஹதீது இருக்க ஒரு குர்ஆன் ஆயத் கூட இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வெளியில அந்த மாற்றம் தானாவே நடக்கும். சோ லாஸ்ட்டா உங்களுக்கு ஒரு கீ ஒரு 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 கீயா ஒரு டிப்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்பா நான் சொல்லி முடிக்கலாம்னு இருக்கேன். இப்ப நெகட்டிவ் தாட்ஸா இருக்கட்டும், நிறைய இந்த அனலிட்டிக்கல் தாட்ஸ் இது எல்லாமே வரும்போது ஸ்டார்ட்டிங்ல நம்ம மைண்ட் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுவா, அதுவா, இந்த பிரச்சனையா, அந்த பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீடு இருக்கு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா, எந்த கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு உள்ள வரும்? யாரோ போறவங்கள விட்டுருமா? நாக் பெல் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். யாரு என்ன விசாரிப்போம். விசாரிச்சுட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, நம்ம ஹால்ல உட்கார வச்சு டைனிங் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பாடுலாம் பரிமாறும். தெரியாதவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படியே போட்டிக்கோட நிக்க வச்சு, அப்படியா சரி, சரி ஓகேன்னு பேசி அனுப்பிடும். அதே மாரி தான் நம்மளுடைய ப்ராப்ளமும். எந்த ப்ராப்ளம உள்ள விடணும், எந்த ப்ராப்ளம்க்கு சாப்பாடு போடணும், எந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் யோசிக்கணும். அந்த ப்ராப்ளம் இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் தேவையில்லாத ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சா வீடோட அனுப்பிடுங்க அந்த ப்ராப்ளமா. அப்படியே அந்த மைண்டோட உள்ள விட்டா தானே அது பிரச்சனை. உள்ள விடாம அதை அப்படியே அனுப்பிடுங்க. சில ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் நம்மளோட சொந்தக்காரன், இந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ அனாலிட்டிக்கல் திங்க் பண்ணி இதை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்ற சொந்தக்காரங்களை மட்டும் உள்ள கூட்டி வச்சு என்ன பண்ணுங்க, சாப்பாடு போட்டு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண பாருங்க. இந்த மைண்ட் செட்டோட. ஓகேங்களா? சோ யாருக்கெல்லாம் இதெல்லாம் கிளியர் ஆச்சு, எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இப்ப கேட்கலாம். சோ கிளியர் ஆச்சா? ஸ்டெப்ஸ் 2 டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஸ்டெப் மெத்தட் அண்ட் ஒய் மெத்தட். ஓகேங்களா? சோ இந்த ஸ்டெப்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி முழுவதுக்கும் அப்ரிவேஷன் பார்த்திருக்கோம். ஸ்டாப் ரியாக்டிங், திங்க் கிளியர்லி, எவால்வேட், அப்புறமேட்டு பி ஃபார் பிளான் நெக்ஸ்ட் ஸ்டெப். பிளான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பிளான் பண்ணும். எஸ்பெஷலி எல்லாருமே நம்ம அல்லாஹ்வுடைய கைடன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். அதுதான் எஸ் ஃபார் அல்லாஹ் சீக்ஸ் அல்லாஹ்ஸ் கைடன்ஸ். அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஒன்று பார்த்து ஒய் மெத்தட் 5 ஒய். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆனாலும் ஆன்சரை வச்சு திரும்ப ஒய், ஆன்சரை வச்சு திரும்ப ஒய்ன்னு கேளுங்க. உங்களுடைய ரூட் காஸ் என்னன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் கிளியர்னா நீங்க கிளியர்னு சொல்லலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கேட்கலாம். மெத்தட்ஸ் உங்களுக்கு கிளியரா? ஓகே. சோ இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் இதெல்லாம் நியூவா இருந்துச்சா? ஓகே நான் இது நியூவா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஒய் மெத்தட் நியூவா இருக்கு. ஒய் மெத்தட் நியூவா இருக்கு. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சோ இந்த மெத்தட் எல்லாமே நீங்க உங்களுடைய ப்ராப்ளம்க்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் see the difference. ஓகேங்களா? ஓகே. சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. புதுசா கேட்குற மெத்தட் தான் இது எல்லாமே. ரொம்ப எனக்கு என்னன்னா ஃபேமிலியோட டவுட்ஸ் கொஞ்சம் இருக்கு. கேட்கலாமா? இப்போ நீங்க சொன்னீங்க குழந்தைங்க இடத்துல கோவப்பட்டா அது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க. இப்போ குழந்தையோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இப்போ நீங்க வீட்டுக்கு வரவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணாம ஜஸ்ட் அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு டென்ஷன் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் கூட இதுல அப்ளிகபிள் ஆகுமா? அப்ப கூட நம்ம நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? பண்ணாத எக்ஸ்பெக்ட் பண்ணாத கெஸ்ட். ஆமா எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம. அவங்க ம். இன்னைக்கு வருவாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. எப்பவுமே வீடை கிளீன் பண்ணிட்டு இருப்போம். எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு இதுல இருந்துட்டு இருப்போம். ஆனா சடனா நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம ஆகலாம். இல்ல பேபி வச்சிருக்காங்க, எதுவும் பண்ண முடியாம போயிடலாம். அந்த நேரத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் வேலை இருக்கலாம். ஆனா ஃபோன் எதுவுமே பண்ணாம சடனா ஆல் ஆஃப் அ சடன் வந்துடுறாங்க. இது ம். மாதிரி அடிக்கடி நடக்கிறவங்க, இது மாதிரி அடிக்கடி ஃபேஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம்? ஓகே. இப்போ இந்த சடனா சொல்யூஷன்
சடனா வந்து ஒருத்தவங்க வந்துறாங்க அப்படின்னா, அதுக்கும் நீங்க இந்த மெத்தட வந்து யூஸ் பண்ணலாம். சடனா ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள கிரீட் பண்ணி உள்ள கூப்பிடலாம். ஆ ஆமா என் வீடு வந்து அ அ இதுவா இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்ல. ஏதாச்சும் ஒரு இதுவா இருக்கு அப்படின்னா, பிரச்சனை இல்ல. அது நம்ம வீடு தானே! நம்ம ஏன் வந்து கில்ட்டா யோசிக்கணும்? அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணாம வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல கில்ட் எல்லாம் எடுத்துடணும். என்னடா இது நம்ம வீடு இப்படி இருக்கே! நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இஷ்யூ இல்ல. மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத மைண்ட்லலாம் யோசிச்சிருக்க கூடாது. அவங்க வராங்களா? சரி ஓகே வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு நம்ம டீயோ ஏதோ ஒண்ணு போட்டு தருவோம். இல்ல என்னமோ போட்டு நம்ம அவங்கள உட்கார வச்சுட்டு, நம்மள என்ன பண்ணுவோம்? அவங்கள வந்து கிரீட் பண்ணி அனுப்பிடலாம். இதுல நம்ம மைண்ட்ல நெறைய ஓடிட்டே இருக்கும்ல. என்னடா இது இப்ப வந்துட்டாங்க. நான் வேற இப்படி இருக்கேன். சடனா வேற இப்படி வந்துட்டாங்க. அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்ப நம்மளுக்கு வர கெஸ்ட் எப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப வந்து இதுவே என்னோட பெரியம்மா வராங்க, என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வராங்க அப்படின்னா, நான் அவங்க இருந்துட்டு கூட போவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஒருத்தவங்கள நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, பெஸ்ட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டீ நீங்க கண்டிப்பா டீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க வந்து சாப்பாடுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டே, நீங்க கண்டிப்பா டீ குடிச்சிட்டு தான் போணும். கண்டிப்பா நீங்க வந்து டீ குடிச்சிட்டு போணும். தங்குற மாரி பிளான்ல வந்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போணும். உங்களுக்கு நீங்க ஈவினிங் தான் கிளம்புறீங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் அவசரமா வரீங்கன்னு. கண்டிப்பா நீங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போணும் அப்படின்னு சொல்லுங்க. தங்கணும்னு நினைச்சா, இவங்க என்ன லஞ்ச் சாப்பிட்டு போகணும்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு லஞ்ச் சாப்பிட்டு அவங்க கிளம்ப பார்ப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரா இருந்துக்கணும். கண்டிப்பா நீங்க டீ சாப்பிட்டு தான் போணும். டீ சாப்பிட்டுட்டு நீங்க போகாம இருந்துறாதீங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க லஞ்ச் சாப்பிட்டு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆக நினைக்கலாம். ஓகேயா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ அவங்க என்ன யோசிச்சுடுவாங்க அப்படின்னு தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். வரவங்கள நம்ம கிரீட் பண்ணணும். வரவங்கள நல்லபடியா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து நம்ம அனுப்பணும். அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என் வீடு இப்படிலாம் இருக்கே, என் வீடு இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சா, அங்கேயும் வேலை நடக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைப்பாங்க. எப்படி இருந்தாலும் பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க. அது நம்ம மைண்ட்குள்ள நான் சொன்னேன் இல்லையா? காலிங் பெல் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் வந்து நாக் பண்ணிட்டு தான் இருக்கும். அது உள்ள வருதா வேணாமா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். அவங்க என்ன யோசிப்பாங்க நம்ம வரவங்கள ப்ளீஸ் பண்ணி கிரீட் பண்ணி அனுப்பிடுங்க. அப்படின்றது தான் பெஸ்ட் மெத்தடா நீங்க ஃபாலோ பண்ணலாம். கிளியரஸ்ட் பின்த் ஹபீப் சிஸ்டர். ஜசாக்கல்லா ஹைர் சிஸ்டர். ஆனா இது எவ்ரி டைம் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் இது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான். உன் மாமி, ஓகே. அப்பா கூட பிறந்த சிஸ்டர், எஸ்பெஷலி அப்பா கூட பிறந்த சிஸ்டர் உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுடைய அந்த நேச்சர் எப்படி இருக்கும்னு எல்லாமே சேஃப் தான். எவ்ரி பிளேஸ் இட் ஹாஸ் த சேம் பொசிஷன். ஸோ அதுதான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நான் வளர்த்தேன், உரிமையா நான் வளர்த்தேன். எங்க அண்ணன் பொண்ணு நான் உரிமையா வளர்த்தேன். ஸோ ஆல் த டைம் தே எக்ஸ்பெக்ட் சேம் கிரீட்டிங்ஸ். இட்ஸ் நாட் பாசிபிள் ரைட். அவங்க கிட்ட ஆமா. குழந்தை இருக்கு, மாமியார் வீடு அண்ட் ஹஸ்பண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இட்ஸ் கோயிங் ஆன் லைக் திஸ். என்னோட சோ அவங்க என்னோட வந்து பொண்ணுக்கு தான் இது. அடிக்கடி அவங்க வராங்க, அடிக்கடி அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நம்மளுக்கு வந்து க்ளோஸ் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மைண்ட் செட்க்கு நம்ம தேவையே இல்ல. ஓகேங்களா? இப்ப அவங்க வர்றது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க வரதே எனக்கு வந்து இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அத வந்து நம்மளால தவிர்க்க முடியுமான்னு பார்க்கணும். தவிர்க்க முடியுமா உங்களால? அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வரத நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அது முடியாதுன்னா, அது எப்பிட்றா நான் ஸ்டாப் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லாம, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அதேதான். அனாலிட்டிக்கலா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த மெத்தட்லயும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்? இப்ப நான் சொன்னது வந்து, நீங்க டீ குடிச்சிட்டு போறீங்களா? நீங்க லஞ்ச் சாப்பிட்டு போறீங்களா? அப்படின்றது என்னோட டெக்னிக். அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து நீங்க கண்டிப்பா டீ குடிச்சுட்டு தான் போணும். நீங்க கண்டிப்பா லஞ்ச் சாப்பிட்டு தான் போணும் அப்படின்றது. அதே மாரி நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஸ்பேஸ்ல, உங்களுடைய சரவுண்டிங்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க இத வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சிஸ்டர். ஜசாக்கல்லா ஹைர். பாரக்கல்லா ஃபீக்கும். கிளாஸ். சோ மத்த சிஸ்டர்ஸ்க்கு யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். Any doubt sisters? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹு கைர். ஒரு அழகான ஒரு செஷன் நீங்க கொடுத்திருந்தீங்க. ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்குமே இது வந்து பயனுள்ளதாகவும் இருந்தது. அதே சமயம் நிறைய விஷயங்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம we have to think அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த ஸ்ட்ராட்டஜிஸை ரொம்ப அழகா சொன்னீங்க. இட்ஸ் so amazing and அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர்.